நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி சிறப்பாக இருக்க போகின்றது. குறிப்பாக இந்த கலந்துரையாடல் பகுதியில் மோடு இணைந்திருக்கின்றார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் வெளிப்பூட்டல் பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு என் திருலோகச்சந்திரன் அவர்களை மோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக சுற்றாடல் பிரிவு இந்த துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கான சிறப்பான விருது வழங்கும் விழா தொடர்ச்சியாக இடம்பெறப் போகின்றன. அதுவும் ஜனாதிபதியின் தலைமையில் இருக்கின்ற ஒரு விருது விழாவும் இடம்பெறப் போகின்றது. இது உள்ளிட்ட பல விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வெர்கன் நேத்ரா டிவி நேயர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், மத்திய சுற்றாடல் அதிகார சபை, அதாவது சுற்றாடல் அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபை பல்வேறு சுற்றாடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னிறுத்தி செயற்படுத்தி கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக எங்களோட மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் சுற்றாடல் அமைச்சும் இணைந்து ஒரு தேசிய, அதாவது மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் முதற் பெரிய தேசிய விழாவாக, தேசிய ஒரு விழான்னு சொல்கிறதோ ஒரு ஈவெண்ட்டாக எங்களோட சுற்றாடல், அதாவது ஜனாதிபதி சுற்றாடல் விருதுகள் வழங்கும் நிகழ்வு ஒரு மிக பாரிய அளவில் தற்போது அதுக்கான விருதுகள் வழங்கக்கூடிய செயற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்து விருதுகள் வழங்க, அதாவது அந்த துறைகளைச் சேர்ந்த தொழில்துறைகளுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு தற்போது இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றது. இதற்கு முதற்கண் எங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் மற்றும் இதை ஒருங்கிணைத்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமை அலுவலகம், அது மட்டுமில்லாமல் மாகாண மாவட்ட அலுவலகங்கள் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விருது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இது சுற்றாடல் பாதுகாப்பு, அதாவது தொழில்துறைகள், அதாவது சுற்றாடல் பாதுகாப்பு சம்பந்தமான சுற்றாடல் பசுமை அதாவது பசுமை விருதுனா சொல்லுவது, பசுமை எண்ணக்கருக்களை எவ்வாறு இந்த தொழில்துறைகள் முன்னெடுப்பது என்று சம்பந்தமான ஒரு விருது தான் இந்த விருது வழங்கப்படுகின்றது, ஜனாதிபதி சுற்றாடல் விருதாக. இதில் உதாரணமாக தொழில்துறைகள், அதாவது தொழில்துறை மற்றும் கருத்திட்டங்கள் என்ற வகையில் ஒரு பிரிவு இருக்கிறது. அதன் கீழ் 17 பிரிவுகள் இருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால் வைத்தியசாலைகள், அடுத்தது கைத்தொழில் துறைகள், கைத்தொழில்துறை ரசாயன கைத்தொழில்கள், அடுத்தது உணவு பதனிட உற்பத்தி சம்பந்தமான கைத்தொழில்துறைகள், பொதி செய்தல் கைத்தொழில்துறைகளும் வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக கருத்திட்டங்கள் என்று சொல்லும்போது சுற்றாடல் நியமான கருத்திட்டங்களை ஊக்குவிப்பதற்காக இதற்கும் நாங்கள் விருது வழங்குகின்றோம். வைத்தியசாலைகளுக்கு வருது. உங்களுக்கு தெரியும், இன்னொரு சுற்றாடல் சம்பந்தமான செயற்பாடுகள் ஒரு சுற்றாடல் தீங்கிழைக்கிற செயற்பாடுகள் இருக்கின்றன. வாகன சுத்திகரிப்பு நிலையங்கள், கராஜ் வாகன சுத்திகரிப்பு நிலையங்களில் கூடிய அளவின நீர் வெளியேறுகின்றது. அவற்றையும் நாங்கள் அந்த அவ்வாறான நல்ல ஒரு சிறந்த சூழல் நேய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஒரு வாகன சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்கின்றோம். இந்த விருதுகள் பிப்ரவரி மாதத்திலிருந்து விண்ணப்ப படிவங்கள் மூலமாக உள்வாங்கப்பட்டு இதுக்கு ஒரு மதிப்பீட்டுக்குழு இருக்கின்றது. மதிப்பீட்டுக்குழு பல்வேறு துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் தான் மதிப்பீட்டுக்குழுவில் அடங்கியிருக்கின்றனர். அவர்கள் ஊடாக இவை பரிசீலிக்கப்பட்டு பிற்பாடு எங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தகமையான உத்தியோகத்தர் ஊடாக களப்பரிசீலிப்பு மேற்கொள்ளப்படும். களப்பரிசீலிப்பின் பிற்பாடு இந்த தொழில்துறைகள் தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கப்படும். அடுத்ததாக இன்னொரு துறை இருக்கிற நிறுவனங்கள் என்ற ரீதியில் பாடசாலைகள் முதன்மை பெறுகின்றன. அனைத்து பாடசாலையிலும் பசுமை எண்ணெய் கருவை எவ்வாறு பாடசாலை மட்டத்தில் முன்னெடுப்பது, அவங்க சில பாடசாலையில் வகுப்பறைகளும் பசுமை வகுப்பறைகளாக உருவாக்குகின்றன. அதில் கூடிய அளவு நாங்கள் பசுமை என்று பார்க்க மட்டுமில்லாமல் சிறந்த வீட்டு பராமரிப்பு வசதிகள், திண்ம கழிவு முகாமைத்துவம், அடுத்த அதாவது கழிவு நீர்களை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது, அடுத்தது புதுப்பித்த சக்திகளை உபயோகிப்பது சம்பந்தமாக, இவ்வாறு பல விடயங்கள் மீது நாங்கள் அவதானத்தை செலுத்தி இந்த துறைகள் பாடசாலைகள், அடுத்த அரசு துறைகள், தனியார் துறைகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அது மட்டுமில்லாமல் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஊடகத்துறையினருக்கு சுற்றாடல் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து வெளிப்படுத்தும் ஊடக அலுவலர்களுக்கும் மற்றபடி சமூக ஊடகத்துறையினருக்கும் நாங்கள் இந்த முறை புதிதாக நாங்கள்
அதாவது சோசியல் மீடியா சம்பந்தமான புதிதாக ஒரு பிரிவை நாங்கள் இந்த முறை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அவர்களுக்கு இந்த முறை விருது வழங்க இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அனைத்து துறைகளை உள்ளடக்கியதாக இந்த ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கப்பட இருக்கிறது. அதாவது அக்டோபர் மாதம் இம்மாதம் தான் இடம்பெற போகின்றது. 23ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இந்த விருதுகள் என்று சொல்லும்போது குறிப்பாக இந்த சுற்றாடல் துறையில், அதாவது சமூகத்தினுடைய அதாவது காலநிலை மாற்றம் தொடர்பிலான பல விடயங்கள், சுற்றாடல் சுகாதாரம் சம்பந்தமான பல விடயங்களை உள்வாங்கப்படுகின்ற இந்த விருதுகளிலே எவ்வாறு அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும்? ஒரு நிறுவனத்துக்கான விருது அல்லது ஒரு பாடசாலைக்கான விருதுகள் என்று வரும்போது ஒரு ஊடகமாக இருக்கலாம், சமூக ஊடகமாக இருக்கலாம், அதற்கான அது அனுமதி, அதனால் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டுமா? உங்களுக்கு நாம் முதற்கான தெரிவிப்பது என்னென்றால், உதாரணமாக இப்போ எங்கள் கௌரவ ஜனாதிபதிகளினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டு என்பது அந்த வேலை திட்டத்தையும் வலுப்படுத்துவதற்காக இந்த முறை நாங்கள் ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கும் விழாக்களை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதாவது ஒரு தொழில்துறையினர் தாங்கள் தொழில்துறை மூலம் ஏதாவது ஒரு கழிவுகளையோ அடுத்து அதால் வெளிப்படுத்திகளை வெளியிடும்போது சூழல் நியமான, அதாவது ஒரு உதாரணமாக ஒரு நீரை வெளியிடும் போது அதை ரீட்மெண்ட் செய்யுது என்ன சுத்திகரித்து தான் வெளிவிட வேண்டும். அதே மாதிரி புகைப்போக்கிகளை குறைக்கக்கூடிய தூசுகளை குறைக்கக்கூடிய செயற்பாடுகள் அவங்க அந்த தொழில்துறை நிலையங்கள் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த தொழில்துறையினர் சமூக கடமைப்பாடுகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தொழில்துறையை மட்டும் அவங்க தங்கள் லாப நோக்க அல்லாமல், அதாவது சமூகத்துகளையும் இவங்கள் சுற்றாடலுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு காரியங்களை செய்திருக்க வேண்டும், மக்கள் பயன்பெறக்கூடிய. சரியா? சில இடங்கள் உங்களுக்கு தெரியும், மரங்கள் அற்ற பிரதேசங்கள், அதாவது மீள்காடுகை என்று அவ்வாறு இதுகளை செயற்படுத்தலாம். அடுத்தது மக்கள் பாவிக்கக்கூடிய ஒரு நீர்நிலைகளை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு பல்வேறு சுற்றாடலுக்கு சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். அதற்கு நாங்கள் முதல் கண்ணாக நீங்கள் கூறியதற்கான விடை, அதற்கு முதற்கண்ணாக ஒரு தொழில்துறை சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் பெற்றிருக்கான்னு பார்ப்போம். அந்த உரிமத்தை பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த விருது வழங்கல் விழாவுக்கு, அதாவது இந்த நிகழ்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவ்வாறு அல்லாத பட்சத்தில் அந்த நிறுவனத்திலிருந்து வரும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு அவ்வாறு தொழில்துறையினருக்கு அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துவோம். இது கட்டாயம் ஒரு சுற்றாடலை பாதுகாப்புக்கான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் கட்டாயம் பெறப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கருத்திட்டங்களுக்கும் சுற்றாடல் நியமான கருத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ கருத்திட்டங்கள் பல்வேறு கருத்திட்டங்கள் நடக்குதுன்னு, சூரிய மின்சக்தி கருத்திட்டங்கள் நடக்கிறது, அதாவது காற்றாலை கருத்திட்டங்கள், அடுத்தது நீர் மின் நிலையங்கள், அதாவது ஹைட்ரோ, அதாவது இந்த நீர் வலு மின் உற்பத்தி நிலையங்கள். இவர்கள் இந்த கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது கூடியளவு அவங்களுக்கு அந்த சுற்றாடல் பாதிப்பான மாசுகள் வெளிவர குறைவு. இவங்க சுற்றாடல் பாதுகாத்து கொண்டு அந்த கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதேசம் இவங்களுக்கு அந்த கருத்திட்ட நடைமுறைப்படுத்துகிற பிரதேசங்களில் உள்ள மக்களும் இந்த சுற்றாடலுக்கு நியமான மக்களாக உருவாக்கி கொண்டு இவங்களூடாக ஏதாவது சுற்றாடல் சமூக கடமைப்பாடுகளும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மக்களே அந்த செயற்பாடு உள்வாங்க வேண்டும். அதாவது பேண்ட அபிவிருத்திக்கு இவங்கள் அனைவரும், இலங்கை மக்களாகி நாங்கள் அனைவரும் கட்டாயம் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும். இல்லாட்டி நமது சுற்றாடல் சீரழிந்து நம்மளோட பரம்பரையினர், அதாவது எதிர்கால சமுதாயத்துக்கு சுற்றாடல் வாழ தகுதியற்ற சுற்றாடல் நம்ம வழங்க வேண்டி வரும். ஆகவே இதை பாதுகாத்து கொண்டு வருவதற்கு கட்டாயம் பேண்ட அபிவிருத்தி ஒரு நாட்டுக்கு முக்கியம். இதற்கான குறிக்கோளை நம்ம அடைய வேண்டும். அவற்றை ஊக்குவித்தும் அடுத்தது முதன்மையாக கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தை நாங்கள் ஊக்குவிப்பதற்குத்தான் இம்முறை நாங்கள் அந்த சுற்றாடல் விருது வழங்கும் நிகழ்வை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எத்தனையோ இருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகளில் செயற்பாடுகள் தேயிலை தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ரப்பர், இவ்வாறான தொழிற்சாலைகளிலும் கூட சுகாதாரம் சம்பந்தமான சுகாதாரத்தை நிலைநாட்டுகின்ற சரியான முறையில் இந்த காலநிலை மாற்றங்கள் எல்லாம் பேசப்படுகின்ற காலத்தில் இந்த பொலித்தீன் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து ஒரு கிளீனான முறையில், ஒரு சிறந்த ஒரு முறையில் உங்களுடைய தொழிற்சாலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அவற்றையும்
உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் தான். ஆமாம், உதாரணம் நீங்கள் சொன்னது போல் பொலித்தீன் அற்ற பாடசாலைகள் இருக்கிறது, பொலித்தீன் அற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, பொலித்தீன் தயத்துறை, இவர்களுக்கு இந்த விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு அந்த பெறக்கூடிய புள்ளிகள் கூடுதலாக பெறலாம். அவ்வாறா நீங்கள் சொல்லணும் அப்படியான இதுகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற காலநிலை மாற்ற எதிராக அது நடைமுறை கட்டுப்படுத்துறது பங்களித்த நிறுவனங்களுக்கும் அவங்க செய்கிற செயற்பாடுகளுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். அவ்வாறான ஒரு ஏதாவது அந்த நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு செயற்பாடு செய்யும்போது எங்களோட அந்த விண்ணப்ப படிவத்தினூடாக அவர்கள் புள்ளிகள் பெற்றுத்தான் அந்த அதாவது கோல்ட் அதாவது தங்க வண்ண விருது பெறுறதுக்கு தகுதியுடையவர்கள். முதலாவது தங்க வண்ண விருது, தங்க விருது, வெள்ளி விருது, பித்தளை, பிரான்ஸ், அடுத்தது சிறப்பு விருது. சிறப்பு விருதுகளை அவங்க ஊக்குவிப்பதற்காக நாங்கள் வழங்கப்படுகிறது. உண்மையிலே வந்து தங்க விருது வந்து கௌரவ ஜனாதிபதியின் கரங்களால் தான் வழங்கப்பட இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பண்டநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் காலை 10 மணியில் இருந்து ஜனாதிபதி அவர்களின் கரங்களால் வந்து சுற்றாடல் ஜனாதிபதி விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. விருதுகளை வழங்க இருக்கின்ற நிறுவனங்களுக்கு தற்போது அழைப்பிதழ்கள் சென்றிருக்கின்றன. என்ன விருதுகள் என்று எங்களுக்கு சில நிறுவனங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட செயற்பாடு கூட அவங்க மதிப்பிடலாம், எங்களுக்கு இந்த விருது கிடைக்கும் என்று. ஏன்னா சில நிறுவனங்கள் வந்து விருதுகள் வாங்குறதுக்கண்டு இல்லாமல் சுற்றாடலுக்கான கூடிய அளவு பங்களிப்பு செய்யணும், சுற்றாடல் பாதுகாப்பு. அவ்வாறான நிறுவனங்களை நாங்கள் கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா அவர்களை நாங்கள் மேம்படுத்தி கூற வேண்டும். சில நிறுவனங்கள் தங்கள் சுற்றாடலையும் பாதுகாத்து கொண்டு அவங்க உற்பத்திகளையும் திறன்பட உற்பத்தி செய்து கொண்டு அதை வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பொருட்களை விற்கும்போது அவருக்கு சிறந்த ஒரு கிராக்கி ஏற்படக்கூடிய பொருட்களுக்கு கேள்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கலாம். அவ்வாறான செயற்பாடுகளை செய்கிற நிறுவனங்கள் தான், தொழில்துறை தான் நம்ம நாட்டுக்கு தேவை. சில அரசு நிறுவனங்கள் வந்து பிரதேச இலங்கள், பிரதேச சபைகள், வைத்தியசாலைகள் என்பன தகுந்த விதத்தில் இல்லென்ற ஒரு சிறந்த வீட்டு பராமரிப்பு, சிறந்த காற்றோட்ட வசதிகளை கொண்ட பில்டிங்ஸ், அடுத்தது பசுமை கட்டடங்கள், இவ்வாறான செயற்பாடுகளை திறம்பட செய்து கொண்டு வருகின்றன. அவ்வாறான நிறுவனம் கட்டாயம் வந்து பாராட்டப்பட வேண்டும். ஏன்னா அவர்களை பாராட்டி விருது வழங்க வேண்டும். இப்போ இந்த இதுகள் வந்து இதழுக்கு பிற்பாடு இவற்றை அதாவது முன்னுதாரணமாக கொண்டு சில நிறுவனங்கள் செயற்படும் பட்சத்தில் வந்து நம்ம இலங்கையில் அனைத்து நிறுவனங்களையும் வந்து அந்த பசுமை அதாவது விருது, அதாவது பசுமை விருது, சுற்றாடல் ஜனாதிபதி விருதின் கீழ் நாங்கள் உள்ளடக்கலாம். அவ்வாறான ஒரு குறுக்களை கொண்டு தான் நாங்கள் 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த விருது வழங்கல் விழாவை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு வருடம் நாங்கள் ஒவ்வொரு விசேட விருதுகளையும் வழங்குகின்றோம். இந்த முறை நாங்கள் ஏற்கனவே கூறியது, இந்த முறை தான் அந்த அதாவது சமூக ஊடகங்களுக்கான விருது வழங்க இருக்கின்றது. சமூக ஊடகங்கள் மூலம் பல பேர் சிறந்த சேவையாற்றுகின்றன. சமூக ஊடகங்கள் வந்து உதாரணமாக சில சுற்றாடல் சம்பந்தமான தேடல்களுக்கு பல விடயங்களை பெறக்கூடிய சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. அவ்வாறு ஊடகங்கள் கட்டாயம் வந்து பாராட்டப்பட வேண்டும் என்றும் எங்கள் அதாவது மத்திய சுற்று அதிகார சபையின் தலைவர் அவர்களின் பணிப்புரையின் கீழ் தான் இந்த விருது இந்த விருது விண்ணப்பம் வந்து கோரப்பட்டு இதற்கான விருதும் வழங்கப்பட இருக்கின்றது. நிச்சயமாக, அதாவது விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார்கள் என்பதை தாண்டி ஒரு நாடு சுத்தம் பெற வேண்டும். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் செயற்பட்டு வருகிறது அரசாங்கத்தினால். இந்த செயற்திட்டத்தினூடாக பொதுவாக இந்த டெங்கு ஒழிப்பு குழுவினர் வந்து செல்கின்றார்கள், வீடுகளாக செல்கின்றார்கள், நிறுவனங்களுக்கு செல்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கின்ற என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே அந்த பகுதியில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், உங்களுடைய அந்த சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது கூட ஒரு சிறந்ததாக தான் இருக்கும். சில இடங்களை பார்க்கும்போது சரியான முறையில் அந்த சுவாசிப்பதற்கேற்ற ஒரு இடம் இருக்காது இருக்கும், சுத்தமான ஒரு நிலைமை காணப்படும். எனவே அத்தனையும் சுற்றாடலை சிறப்பாக பேண வேண்டும். அதனை வந்து முக்கிய காரணம் காட்டி சில நிறுவனங்களை நாங்கள் பார்க்கும்போது சுத்தமாக இருக்கும், அந்த சுற்றாடலுக்கு முக்கியத்துவத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். எனவே அவ்வாறு வழங்குபவர்கள், அதுவும் உங்களுக்கான ஒரு கௌரவமாகத்தான் இந்த விருது விழா இடம்பெறப் போகின்றது. அதாவது முக்கிய கரு என்னவென்றால் உலகம்
நாடு சுத்தமாக இருக்க வேண்டும், வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், நகரம் அத்தனையும் சுத்தமாக இருந்தால் சுற்றுச்சூழலை சிறப்பாக பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக வாழ்வு சிறப்பு பெறும். அதற்கமையத்தான் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் பிரிவினுடைய உதவி பணிப்பாளர் திரு என் திருலோகச்சந்திரன் பல கருத்துக்களை இங்கு முன்வைத்து வருகின்றார். இப்பொழுது ஜனாதிபதி விருதுகள் தொடர்பிலாக இந்த செய்தியையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள். மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த கட்டாயம் வந்து சுற்றாடல் விருது வழங்கும் அந்த அடிப்படையில் வந்து சுகாதாரம் கட்டாயம் வந்து நாங்கள் பாதுகாக்கோம். சுகாதாரம் பாதுகாப்பு மற்ற டெங்கு என்ன மாதிரி பறவைகளை கட்டுப்படுத்துவது, அதாவது பாடசாலை மட்டங்கள் நிறுவன மட்டத்தில் எவ்வாறு கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை மேற்கொள்கின்றனர். அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஏற்கனவே கூறியீர்கள் சில இடங்களில் வந்து தூர்நாற்றம் வீசுவதால் வீட்டிலிருந்து தங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தூர்நாற்றம் வீசினால் அது எல்லாரும் அந்த இடத்தெல்லாம் கொண்டு ஏதாவது கழிவுகளை போடுறாங்க. சில நேரங்களில் பார்க்கும்போது சில கட்டிடங்கள் சில அமைப்புகள் வந்து சரியான சுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. அதாவது சிறந்த காற்றோட்டம் இல்லாமல் அடுத்த சூரிய வெளிச்சம் நேரடியாக கிடைக்க முடியாத கட்டிட அமைப்புகள் மற்றும்படி அது கட்டிடத்துக்குள் போனாலே ஒரு மயக்க நிலை வரக்கூடிய கட்டட அமைப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான செயற்பாடுகளை வந்து நாங்கள் குறைத்து கொண்டு இதில் வந்து அதாவது இனி வருங்காலத்தில் வந்து ஒரு நிறுவனம் என்னதுக்காண்டி விருது எடுத்து தேடி பார்ப்பாங்க, வேறு நிறுவனங்கள் முன்வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நாட்டுக்கு நம்ம செய்ய தேசிய பணி என்ன, அதாவது நம்ம நாடு தற்போது வந்து நான் உங்களுக்கு அனைவரும் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கும் நாடு சுலபமாக போய் கொண்டிருக்கின்ற உல்லாசத்துறை வந்து உல்லாச பயணிகளின் வருகையால் வந்து கூடிய அளவு வருவாயத்தை நாங்கள் ஈட்டுக்கணும். அதுக்கு என்ன முக்கியம் இருக்கணும், சுத்தமான சுற்றாடலில் நாங்கள் வழியமைத்து கொடுக்க வேண்டும் வார மக்களுக்கு, நம்மட மக்களுக்கு. இல்லாட்டி நம்ம சுத்தமான சுற்றாடல் இருந்தால் தான் சுகாதாரமும் நம்ம உடம்புக்கு நல்லம், உடம்பு கெடுதல் வராது. ஆகவே வெளிநாட்டவர்களோ அது நம்மட சமுதாயமாக வந்து உங்களுக்கு சுகாதாரமாக இருக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம், பசுமையாக இருக்கிற இடம் வந்து விரும்புவோமா மக்கள், இல்லாட்டி ஒரு அசுத்தமான துர்நாற்றமான பிரதேசத்தில் இருப்பதற்கு மக்கள் விரும்புகிற இல்லைன்னு. தங்கள் வீடு சுத்தமாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரண்ட குப்பையை போடக்கூடிய மனநிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். அது காணியாக இருக்கலாம், பொது இடங்கள் தான் கூட போடுறோம் என்ன. அதையும் நாங்கள் இருக்கக்கூடாது, பொது இடங்கள் குப்பை கூலங்களை கொட்டக்கூடாது என்று சொன்னாலும் மக்கள் அதை செவி சாய்க்காமல் சில இடங்களை செய்கின்றார்கள். உதாரணம் பாருங்கள், மக்கள் ஒன்று கூட இடங்கள் வந்து குப்பை கூலங்கள் கூடியளவு வருகின்றது. அதான் மக்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தனிநபருக்கான சுற்றுலா விருதும் இருக்கிறது, ஜனாதிபதி சுற்றுலா விருது. அவர் தனிநபர் வந்து எவ்வாறு சமூகத்துக்கு செயற்பாடுகளை முன்வைத்திருக்கிறார், அவரூடாக எவ்வாறு சமுதாயம் பயன்பெற்றது, அவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சுற்றாடலுக்கும் மக்களுக்கும் அடுத்தது நாட்டிற்கும் எவ்வாறு விதத்தில் பிரயோசனம் ஆனது என்பது மதிப்பிட்டு அவருக்கும் விருது வழங்க இருக்கின்றது. உதாரணமாக சில நபர்கள், அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அதாவது கழகங்கள் என்று சொல்லுங்கள், அவங்கள் வந்து சில இடங்கள் மரநடுகையை கூடிய அளவில் செய்கிறாங்க. மரநடுகை செய்கிறது, சில இடங்கள் மரநடுகை செய்யக்கூடிய பிரதேசங்கள் செய்கிறாங்க. அதோடு சேர்ந்து ஏதாவது சமூகத்துக்கு மக்களுக்கு பிரயோசனமான சுற்றாடல் பாதுகாப்பு திட்டங்களை செய்ய வேண்டும். மரநடுகை என்பது அதிகரித்து வந்தாலும் கூட அதை சுற்று இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மிகவும் மோசமான, அதாவது சுகாதாரமற்ற இடத்துல வந்து மரநடையை நட்டு பிரயோசனம் இல்லை. இவ்வளோ மரம் இருந்தாலும் அந்த இடம் வந்து சுத்தமாக இருந்தால் தானே போய் உட்காரலாம், வேறு மக்களோ யாரும் போய் உட்காரலாம். ஆகவே அவ்வாறான அந்த இடங்களை வந்து இவங்கள் என்ன செய்யணும், மக்களை வெளிப்பூட்டணும். இந்த இடத்தில் குப்பை கூலங்களை கூடாங்கள் கூடிய உக்கக்கூடிய, அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகளை இந்த இடத்தில் போடாதீங்கள், இவற்றை இடத்தை சுத்தமாய்த்துங்கள், நீரூட்டுங்கள், மரத்தை பாதுகாருங்கள், இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்களின் சுகாதார நிலத்திலேயும் வந்து இவ்வாறு தனிநபர்களோ நிறுவனங்களோ தங்கள், அதாவது தொழில்துறையில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சம்பந்தமான இவ்வாறான செயற்பாடுகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என. அது அந்த விதத்தில் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து விருது கிடைக்கும் போது அங்கே இருக்கிற ஊழியர்களும் வந்து இதன்பால் வந்து ஈடுபட்டு அவங்களும் வந்து என்ன செய்வாங்க, தங்கள் வீட்டு மட்டத்தில் வந்து இந்த சுத்தமான சூழலை பேணக்கூடிய அது அவங்களோட ஒரு எண்ணக்கருவை வந்து உருவாக்குவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் பாடசாலைகள் நாங்கள் செயற்படுத்துவதன் மூலம் பாடசாலை பிள்ளைகள் வந்து உதாரணம் உங்களுக்கு தெரியும், முதல்நிலை
மாணவர்கள் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை கண்கூடா காணும்போது அவர்களும் வந்து நாங்கள் இனி பொலித்தீன் பாவிக்கக்கூடாது பாடசாலையில் என்ன சுற்றாட நியமான பொருட்களை பாவனைக்கு நாங்கள் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்காண்டுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும், ஒரு வகுப்பறை சூழலை அழகாக வைத்திருக்க வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகள் அவர்களும் வந்து முன்னெடுப்பாங்க. இப்போ அவங்கள் முன்னெடுக்க மட்டுமில்லாமல் இனி வீடுகளிலையும் இந்த செயற்பாடு கூறும்போது தாய் தகப்பனும் வந்து இவ்வாறான செய்திகளை உள்வாங்கி அவர்களும் ஒரு நம்ம சுற்றாடல் சுத்தமான ஒரு சூழல் வாழக்கூடிய வாய்ப்புகளை தங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வசதிகள் இங்கு ஏற்படலாம். தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக அது தொடர வேண்டும் என்பதுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விருதுக்காக என்று ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்தாலும் அது நிச்சயமாக அது தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ என்று நீலக்குறிஞ்சி பூ இப்பொழுது பூக்கின்றன. அந்த பூக்கள் பூக்கும் போது இப்போ அதிகமான சுற்றுலா பயணிகள் ஹோட்டன் பிளைன்ஸ் பகுதிக்கு செல்கின்றார்கள், ஹோட்டன் சமவெளி பகுதிக்கு. அங்கு போகும்போதும் மக்கள் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறைக்கு பலவற்றுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் கூட செயற்பட்டு வருகின்றது. இதிலே மத்திய சுற்றாடலினுடைய அதிகார சபையினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது? மத்திய சுற்று அதிகார சபையின் பங்களிப்பு பார்க்கலாம். அதாவது சுற்றுலா அமைச்சு கீழே தானே இருக்கிறது. சுற்றுலா அமைச்சு செயற்பட அனைத்து இது கருத்திட்டங்களை நாங்கள் எடுக்கின்றோம். அதாவது கிளீன் பீச் கிளீனிங் நாங்கள் பூரணமாக ஈடுபடுகின்றோம். எங்கள் 28 மாவட்டங்களில் உள்ள சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கதாரியால் உருவாக்கப்பட்ட மன்றங்கள் ஊடாக நாங்கள் செய்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கு பாடசாலை மட்டத்தில் செயற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வுகளை வழங்குகின்றோம். அது மட்டுமில்லாமல் எவ்வாறு பிள்ளைகள் வந்து அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வந்து சின்ன சின்ன கருத்திட்டங்களை எவ்வாறு முன்னெடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், சில இடங்களில் வந்து மீள் புதுப்பிக்க சக்தி சம்பந்தமான கருத்திட்டங்களை மேற்கொள்ளலாம். அடுத்தது சிறிய பாடசாலையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அதாவது ஒரு ஹேர்பல் கார்டிங் இருக்கலாம், அதாவது மூலிகை தோட்டங்களை உருவாக்கலாம். அடுத்த வண்ணத்து பூச்சி கருத்திட்டங்களை உருவாக்கலாம், பூமரங்களை நடலாம். இவ்வாறு அது மட்டும் இல்லாமல் கூடிய அளவில் வந்து அந்த பொலித்தீன் பாவனையற்ற பாடசாலையை உருவாக்குவது. அது அடுத்தது டெங்கு அற்ற பாடசாலை. இது ரெண்டும் தான் பாடசாலை மட்டத்தில் ஒரு பிரதான ஒரு கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு இது ரெண்டும் நடைமுறைப்படுத்தும் போது அதாவது தகுந்த விதத்தில் வந்து நம்முடைய நாட்டில் உள்ள பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனை வந்து குறைவடையும். பாடசாலை மட்டத்தில் எவ்வளவு தூரம் வந்து குறையுதோ அது மட்டும் இல்லை அரசு நிறுவனம் தனியார் நிறுவனம் இதை செயற்படுத்த வேண்டும். அவர்களும் இந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்கும் போது பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனை சூழலில் சேர்வது குறையும். நிச்சயமாக அதே நேரம் மக்கள் அதே நேரம் நிறுவனங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் செயற்படும் போது அவர்களுக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய ஏதோ ஒரு உதவி ஒரு ஆலோசனை வேண்டுமாக இருந்தால் துரித இலக்கங்கள் எதுவும் இருக்கின்றன? ஏதாவது சுற்றாடல் பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்கள் பிரதேசத்தில் வந்து முன்னெடுக்கும் போது சுற்றாடல் தாக்கங்கள் அதால் நீங்கள் பாதிக்கப்படும் போது எங்கள் துரித நீடிப்பு இலக்கம் இருக்கிறது, ஹாட்லைன் இருக்கிறது. 01128889999. அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்னொரு ஹாட்லைன் ஒன்று இருக்கிறது, அது 1981. இந்த துரித அழைப்பு இலக்கத்துக்கு ஊடாக நீங்கள் வந்து இப்போ தற்போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த ஆன்லைன் ஊடாக வந்து வாறு சுற்றாடலுக்கு எதிரான முறைப்பாடுகளை நான் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு அந்த முறைப்பாடு அழகு ஒன்று இருக்கிறது. அடுத்தது மட்டுமில்லை சுற்றாடல் பாதுகாப்பு போலீஸ் பிரிவும் இருக்கின்றது. அப்போ இவ்வாறான முறைப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதை வந்து அந்தந்த தகுந்த எங்களோட மாவட்ட அலுவலகங்கள் மாகாண அலுவலகங்கள் அங்கே அவற்றை வழிநடத்தும் போது அவர்கள் வந்து இதுக்கான அதாவது கள பரீட்சைகளை மேற்கொண்டு இதுக்கான ரிப்போர்ட்டுகளை எங்களுக்கு தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களோட சட்டத்திட்டங்கள் வந்து இப்போ தற்போது உங்களுக்கு தெரியும், தேசிய சுற்றாடல் சட்டம் வலுப்படுத்தப்பட்டு கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இதன் மூலம் வந்து கூடிய அளவில் வந்து தண்டனைகள் பெறக்கூடிய சுற்றாடலை சீரழித்து சுற்றாடலை மாசுபடுத்தக்கூடிய நபர்களுக்கு எதிரான நிறுவனங்களுக்கு எதிரான தண்டனைகள் வந்து கூடிய அளவில் அதாவது கோர்ட் கேஸுகள் மூலம் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடிய அளவில் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்கள் மக்களை விழிப்பூட்டித்தான் இந்த தேசிய சுற்றாடல் சட்டத்தின் அதாவது புதுப்பிக்கப்பட்ட அமுல்படுத்தப்பட்ட சுற்றாடல் தேசிய சுற்றாடல் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்.
இன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் வெளிப்பூட்டல் பிரிவின் உதவி பணிப்பாளர் திரு திருலோகச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 23ஆம் தேதி ஜனாதிபதி விருது வழங்கும் விழா இடம்பெறப் போகின்றது. சுற்றாடல் துறை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக அதிலே சமூகத்தினை சிறப்பாக மாற்றி அமைத்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தோடு இணைந்து சமூகத்தை சுற்றுச்சூழலை காக்கும் அளவுக்கு உங்களுடைய சுற்றாடல் பணிகளை நீங்கள் நடத்தியவர்களுக்கு விருதுகள் கிடைக்க இருக்கின்றன. எனவே அவர்களுக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக இது மாறியிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி. நன்றி. அனைத்து நேத்ரா டிவி நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி. நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய 2வது கலந்துரையாடல் பகுதியையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியினுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். எமது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சசிகாந்தன் மற்றும் எமது கேமரா தொழில்நுட்ப சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறலாம். மீண்டும் நாளை காலை 8:30க்கு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கும். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நான் கோகுல் நிரஞ்சன்.